அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் போடாதே. வீடியோல வர டாகியோட மைண்ட் வாய்ஸ் ஓடுது. டாகியோட போராட்டம் எதுக்கு லாஸ்ட்ல தெரியும் பாருங்க. ஐஸ்கிரீமுக்கு இவ்வளவு வேலைப்பாடா அப்படின்னு பாக்குற நம்ம எல்லாம் ஷாக் ஆகிற மாதிரி இந்த வீடியோல வர ஐஸ்கிரீம் மிஷின் ஒன்று புதுவிதமா வேலை பார்க்குது. ஐஸ் கோனை மட்டும் மிஷின்ல வச்சா போதும், அதுவே ஏதோ வீடியோ எல்லாம் ஓட்டி ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சு ரிட்டர்ன் கொடுக்குது. ஆனா யாருப்பா நீங்க, எங்க இருந்து இப்படி எல்லாம் ஐடியா வருது? டெக்னாலஜி பையன் முடிச்சுக்கிட்டால அப்படின்னு இந்த வீடியோ பாக்குற நம்ம சொல்ற மாதிரி எங்க ஒருத்தர் தன்னோட புது ஒயிட் ஷூல தண்ணி பற்ற கூடாதுன்னு ப்ளோயரை வச்சு காத்தடிச்சு தரையில இருக்கிற தண்ணிய அப்படியே கிளியர் பண்ணிட்டே போறாரு. ஷோன்னு வந்துட்டாங்க. பாய்ஸ் எப்படிதான் ரசிக்கிறாங்கல்ல. பாய்ஸுக்கு ஷோனா அவ்வளவு இஷ்டமா? அழுகுற குழந்தை சமாதானம் செய்வீங்கன்னு பார்த்தா இப்படி வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க சார்னு கேட்கலாம்னு நினைச்சா அப்பதான் ஒரு ட்விஸ்டே நடக்குது. போன்ல வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அழுதுட்டே இருந்த அந்த பேபி எப்படி போஸ்ட் கொடுக்குதுன்னு பாருங்களேன். சரே, நமக்கு போஸ்ட் தான் முக்கியம். பசங்கள்லாம் வளர்ந்துட்டா சின்ன பசங்க மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு யாருங்க சொன்னாங்க? என்னதான் வயசானாலும் பசங்க மனசால கூட குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வீடியோல வர்ற பசங்க ஏன் வேலையை செய்யறாங்க? அது நீங்களே பாருங்க. இன்னும் குழந்தையாவே இருக்கீங்களே.